கடந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை எப்படி கூகுள் சர்ச் கன்சோலோட இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்க தவற விட்டுருந்தால் அதை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய வெப்சைட்டை பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோலில் இந்த மாதிரி லிங்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறமா எப்படி பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் லாகின் பண்ண உடனேயே நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இதில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெப்சைட்டுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மேலே போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப்டவுனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு கீழே எந்த டொமைனெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் எதை பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். இதில் நார்மலாக பார்த்திங்கன்னா ஓவர் வியூ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை இதோட இணைச்சதுக்கப்புறமா எப்படி நீங்கள் பர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஓவர் வியூக்கு கீழே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதற்கு கீழே சர்ச் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு கிடைக்கும். இதில் ஒரு கிராஃப் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொரிஸ், பேஜஸ், கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த மேலே உள்ள செக்ஷன் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டாப்பில் இருக்கக்கூடியது ஃபில்டர்ஸ். அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டக்கூடியது. இதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிராஃப்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சிடிஆர் இதில் இன்க்ளூட் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை டிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஒரு லைனும் இன்க்ளூட் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிராஃப் ஆல்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் எத்தனை டைம் ஷோ ஆகியிருக்கு அப்படிங்கிற நம்பர் தான் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற நம்பர். டோட்டல் கிளிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய வெப்சைட் ஷோ ஆகும்போது எத்தனை டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற நம்பர் தான் பார்த்திங்கன்னா டோட்டல் கிளிக்ஸ். ஸோ ஆவரேஜ் சிடிஆர் அப்படின்னா என்னென்னா, எவ்வளவு ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுடைய வெப்சைட் கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் காட்டப்படும் போது கிளிக் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் சிடிஆர். ஆவரேஜ் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய வெப்சைட் இந்த டோட்டல் இம்ப்ரெஷன்ஸில் எந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக காட்டப்பட்டிருக்கு. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே காட்டப்பட்டிருக்கலாம், ஒரு சமயம் பார்த்திங்கன்னா தேர்டு பொசிஷனில் காட்டப்பட்டிருக்கலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 8.8 அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொசிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிக்ஸும் அதே மாதிரி ஆவரேஜ் சிடிஆரும் தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளவு டாப்பில் ஷோ ஆகுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா சர்ச் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும். வெப், இமேஜ், வீடியோ அண்ட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி கம்பேர், நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையுமே பார்த்திங்கன்னா அதற்கு கீழே கம்பேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நியூக்கு கீழே இப்போ இந்த இடத்துல டேட்டுன்னு இருக்கும். டேட்லேயே வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூக்கு கீழே போனீங்க அப்படின்னா கொரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சர்ச் கொரி. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வெப்சைட் பேஜுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பர்டிகுலர் கண்ட்ரிக்கு பார்க்க முடியும், டிவைஸுக்கு பார்க்க முடியும், சர்ச்சுக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல லாஸ்ட் 1 மந்த்துக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரி அப்படிங்கிறத வைக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரி அப்படிங்கிறத வச்சுட்டு இப்போ இந்தியா அப்படிங்கிறத வச்சேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கிறது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நான் வச்சு வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்காங்க. இப்போது நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கம்பேர் அப்படிங்கிற டேபுக்கு போயிட்டு இந்த இடத்துல இந்தியா ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ ஸ்ரீலங்காவில் என்னுடைய ஆவரேஜ் பொசிஷன் வந்து பாருங்கள் ஹையாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் லோவாக தான் காட்டப்பட்டிருக்கு. பட் இந்தியாவில் அதிகமாக காட்டப்பட்டிருக்கு, அதிகமாகவும் கிளிக் செய்யப்பட்டிருக்கு. பட் ஆவரேஜ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பட் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் வந்து பார்த்திங்கன்னா சிடிஆர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சப் டேப்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இதில் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். இதில் கொரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் இந்த கணினியின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொரியை எத்தனை, அதாவது இந்த வேர்டை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு காட்டும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து காட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ techtamilian.in காட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பொசிஷனில் வந்து காட்டப்பட்டிருக்கோம். இப்போது இதை வந்து எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2600 பேர் வந்து லாஸ்ட்டு 3 monthஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் 2601 டைம் வந்து நம்ம இது வந்து காட்டப்பட்டிருக்கு. பட் கிளிக் பண்ணது ஒன்லி 604 டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணப்பட்டிருக்காங்க. மற்ற கிளிக்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கும் அப்படின்னா மேபி இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அதற்கு கீழே போயிட்டு வேறு வெப்சைட் இது கிளிக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இதற்கான ரிசல்ட்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொரியில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் உங்களுடைய ஆவரேஜ் பொசிஷன் எவ்வளவு, எத்தனை டைம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன மீனிங் அப்படின்னா ஒவ்வொரு பேஜும் வந்து எத்தனை டைம் காட்டப்பட்டிருக்கு, அதில் எத்தனை டைம் கிளிக்ஸ் வந்து அந்த பேஜ் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கண்ட்ரிஸ், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சர்ச் பண்ணும்போது எத்தனை டைம் நம்ம இது வந்து காட்டப்பட்டிருக்கு, எத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ டிவைசஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் கூகுளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சர்ச் அப்பியரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்பி நான் ரிச் ரிசல்ட்ஸ், அதே மாதிரி குட் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஎம்பி ஆர்டிக்கிள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிரேக் டவுன் ரிசல்ட்ஸையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதற்கடுத்து டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் எப்படி வந்து உங்களுடைய கன்சோலில் இந்த உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட் எப்படி கூகுள் சர்ச் கன்சோலில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டேஷ்போர்ட் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியம். நம்ம வெறுமனே கண்டென்ட்டை மட்டுமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய வெப்சைட் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, டிராஃபிக் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கண்டென்ட் கூகுளில் வந்து கிராவல் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் இண்டெக்ஸே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது காட்டப்பட மாட்டாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் சர்ச் கன்சோல் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் எப்படி பர்ஃபார்மன்ஸை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி
கூகுள் சர்ச் கன்சோல்லேருந்து ஒவ்வொரு பேஜையும் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பேஜை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வரும் அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதற்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வெப்சைட் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற தொகையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.